டேய் மச்சான் பஜ்ஜி வாங்கிக்கிறோம். டேய் அதெல்லாம் பழைய ஆயில சொல்றதுடா. இந்த கூட ஹெல்த் கன்சர்ன் இல்லையா? டேய் அதான் எனக்கு இல்லடா. உனக்கு எல்லாம் இருக்கலாம், எங்கிட்ட சுத்தமா காசு இல்ல. டேய் மச்சான் ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா வாங்கிட்ட மாட்டேன். என்ன ஃப்ரெண்டா நீ? சரி என்கிட்ட 20 ரூபா தான் இருக்கு. ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா மட்டும் தான், அதுக்கு மேல கேட்டா வாங்கி தர மாட்டேன். ஓகே டன் மச்சான், ஒரு பஜ்ஜி ஒரு போண்டாடா. சரி வா. ஏய் ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா சரியா? ஒரு பஜ்ஜி ஒரு போண்டாடா. அக்கா என்ன கேக்குற கொடுத்து விடுங்க. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. ஹலோ டேய் நீ சாப்பிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். சார் அது என்னன்னா அக்கா சட்னி ஏதாவது ஊத்துங்கக்கா. சரிப்பா பக்கா முடிச்சல சார், நீங்க எதுக்கும் ஓகேங்களா? ஓகே சார். டேய் இன்னும் மாடா அந்த ஒரு போண்டா ஒரு பஜ்ஜி தின்னுட்டு இருக்கேன். எவ்வளோக்கா ஆச்சு? 120பா. 120 இவன் சாப்பிட்ட பில்ல கேட்டேன். அதான்ப்பா 120 ஆச்சு. அப்போ ஒரு பஜ்ஜி 60 ரூபாயா? இல்லப்பா 6 பஜ்ஜி 6 போண்டாப்பா, அதான் 120. 6 பஜ்ஜி 6 போண்டாவா? டேய் ஏன்னா ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா தான் சொன்னேன், ஏன்னா 6 பஜ்ஜி 6 போண்டா வாங்கிட்டு இருக்க. ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா தான் சாப்பிட்டேன், அதுவே 6 டைம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேறவே சாப்பிடல. வேணா அந்த அக்கா கேட்டு பாரு. இல்ல எனக்கு புரியல மச்சான். ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா தான் சாப்பிட்டேன், 6 தடவை சாப்பிட்டேன். அந்த 6 டைம்ல வேற எதுவுமே சாப்பிடல. வேணா அந்த அக்கா கேட்டு பாரு. இல்ல எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா தான் சாப்பிட்டேன், அதுவே 6 டைம் சாப்பிட்டேன். இந்த 6 டைம்ல வேற எதுவுமே சாப்பிடல. வேணா அந்த அக்கா கேளு. அக்கா இன்னொரு பஜ்ஜி ஒரு போண்டா கொடுங்க. ஏய் மச்சான் என்னடா முச்சாமி கூப்பிட்டு இருக்க, போன் எடுக்க மாட்டேங்கிறான். இனிமே அவன் எடுக்கவே மாட்டான். ஏன்? பஜ்ஜி தொண்டையில சிக்கி செத்துட்டா, அதான் அவன் அடக்கம் பண்ண போயிட்டு இருக்க. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ